கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் சங்கீதம் 119 அதனுடைய 17ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை வாசித்தோம். இவ்வசனங்களை தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை புரிவாராக. வசனத்திலே இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. இந்த சங்கீதம் 119 ஒரு மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்று சொல்வேன். வேதாகமத்திலேயே இது மிக பெரிய ஒரு அதிகாரம். அதே போல இது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். கர்த்தருடைய வேதத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு பறைசாற்றுகிறவராக இருக்கிறார். வேத வசனமும் சங்கீதக்காரனும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறார்கள். அந்த வேத வசனத்தின் மூலமாக தன்னை அவர் சரிப்படுத்தி கொண்டு தன்னை அதற்கேற்றவனமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிறபடினால அவருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் கண்டார். அவருடைய வாழ்க்கை செவ்வையான ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. அதை தான் நமக்கும் அவர் எழுதி கொடுக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய விசேஷித்த தன்மை ஒன்று உங்களுக்கு சொன்னேன். இந்த சங்கீதம் 22 பகுதியாக காணப்படுகிறது. அந்த 22 பகுதியையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேய பாஷையிலே இருக்கிற அந்த 22 எழுத்துக்களை கொண்டு ஒவ்வொரு பகுதியும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் 8 வசனங்கள் உண்டு. அந்த பகுதியில் இருக்கிற இந்த 8 வசனங்களின் ஒவ்வொரு வசனத்தின் முதல் வார்த்தை அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னேன். எபிரேய பாஷையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த எபிரேய எழுத்துக்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல அது ஒரு படம் போல நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஆலேப் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதனுடைய எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காளையின் தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த எழுத்து இருக்கும். அதே வண்ணமாய் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களுக்கும் ஒரு எண் மதிப்பு உண்டு, நியூமரிக்கல் வேல்யூ இருக்கிறது. கடந்த பாகத்திலே உங்களுக்கு 2 எழுத்துக்களை வைத்து அந்த 16 வசனங்களை நம்ம தியானிச்சோம். ஆலேப் என்றால் காளை, ஆக்ஸ் அல்லது புல் என்று சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? பேலன்ஸ், ஸ்ட்ரென்த். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அது தலைமைத்துவம், லீடர்ஷிப், இதை காட்டுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில வசனம் முக்கியமா இருக்கும் என்றார். அந்த வசனத்தை வாஞ்சியோடு ஒரு தேவ பிள்ளை வாசித்து தியானித்து கடைபிடிப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு பலனாய் இருக்கிறது. அவர்களை அது வாளாக்காமல் தலையாக்கும். இது முதல் பகுதியில சங்கீதக்காரன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். 2வது பகுதி சொன்னேன், பெத் என்ற அந்த எழுத்திலே அது ஆரம்பிக்கப்படுகிறது. பெத் என்றால் வீடு, கூடாரம், இதுதான் அர்த்தம். அப்போ வீட்டுக்கு முக்கியமான நபராய் இருக்கிறவர் யார்? வாலிபர். அதை குறித்து, வீட்டின் மேன்மையை குறித்து அழகாக விவரித்து சொல்லுகிற ஒரு பகுதி தான் இந்த 2வது பகுதி, 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம். 3வது ஒரு வேத பகுதியை இங்க சங்கீதக்காரன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 3வது பகுதி எப்படி ஆரம்பிக்குது கவனிங்க. கிமேல் என்ற எழுத்தினால் அது ஆரம்பிக்கிறது. கிமேல் என்பது கமேல் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. கமேல் என்றால் ஒட்டகம் என்று அர்த்தம், கேமல். இன்னும் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது, பாதம் என்று சொல்லலாம். இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு, செல்வம் என்று சொல்லலாம், ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். அப்போ ஒரு விதத்துல இந்த எழுத்து நமக்கு எதை காட்டுதுன்னா, தாராள குணத்தையும் நமக்கு காட்டுகிறது. சோ இந்த தயவை நம்ம ஆண்டுட்டு இருந்து பெற்றுக்கொண்டு இந்த தயவை நம்ம மற்றவர்களுக்கு பாராட்டணும். சங்கீதக்காரன் எப்படி அழகா அதை எழுதுறாரு பாருங்க. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். ஆண்டவரே,
உங்களுடைய அடியன் மேல கொஞ்சம் தயவு பாராட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டகம் எப்பொழுதுமே ஆண்டவர்ட்ட இருந்து தயவு பாராட்டணும்னு கேக்குது. ஒட்டகத்தின் சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒட்டகம் எங்க வாசம் செய்யும்? பாலைவனத்துல. இது எதுக்காக பயன்படும்? அந்த பாலைவனத்துல நமக்கு நல்லா நடந்து செல்வதற்கு, மூட்டை சுமப்பதற்கு இந்த ஒட்டகம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஒட்டகத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 150 முதல் 200 லிட்டர் தண்ணீரை 3 நிமிஷத்துல குடிச்சிருக்கும். அதனுடைய வயிறு பகுதியை 3 பிரிவா பிரிஞ்சிருக்கும். அப்படியே உள்வாங்கிரும். 40 நாள் வரைக்கும் இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி தேவையே இல்லை. சும்மா அழகா நடந்துரும். மனுஷனுக்கு கூட ஒரு நாள் ஒழுங்கா தண்ணி குடிக்கலன்னா உடல் என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் அது நடக்க முடியும் பொதியோட. எவ்வளவு பொதி சுமக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 கிலோ ஏத்திரலாம். அது மேல எவ்வளவு கிலோ ஏத்திரலாம்? 200 கிலோ ஏத்திரலாம். எல்லாம் அந்த ஒட்டகம் அந்த அளவுக்கு தாங்குது. ஒட்டகத்தினுடைய இன்னொன்னு சிறப்பு என்னன்னா, எந்த டெம்பரேச்சர்னாலும் அது ஏத்துக்கும். சீதோஷ் நிலைமை மாறுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உடம்பு என்ன செய்யும்? ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும்? அதுக்கு ஏற்ற விதமா மாத்திக்கும். அப்போ ஒட்டகத்துல நல்ல ஒரு குணம் என்ன கேட்டீங்கன்னா, அது எதைனாலும் தாங்கக்கூடிய, சகிக்கக்கூடிய தன்மை உள்ளது. மிகவும் பொறுமையுள்ள ஒரு மிருகம் இந்த ஒட்டகம். அது மட்டுமல்ல, எதையும் ஏற்றுக்கொள்ற பக்குவம் அதுக்கு இருக்கிறது. இது ஒட்டகத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆனா எங்க தான் யாத்திரை பண்ணுது? பாலைவனத்துல. தண்ணீர் இல்லாத அந்த பாலைவனம், வெறிச்சோடியான அந்த பாலைவனம், மிகுந்த வெயில் உஷ்ணத்துல அப்படியே தகிக்கிற அந்த மணல்ல அப்படியே நடக்கிற ஒரு மிருகம் தான் இந்த ஒட்டகம். இப்ப நல்ல கவனிங்க. ஏன் இந்த வார்த்தையை வச்சு சங்கீதக்காரன் ஆரம்பிச்சிருக்காரு? நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், மறந்துடாதீங்க. நம்மளாம் யார் தெரியுமா? கொஞ்சம் வாசிங்க 19ஆம் வசனம். பூமியிலே நான் பரதேசி. சொல்ல முடியுமா? ஒட்டகம் சொல்லுது நான் பரதேசி. இன்னைக்கு நாம என்ன எப்பவுமே நினைச்சுக்கணும், நம்ம யாரு? பரதேசி. ஒட்டகத்தை போல சொல்லணும், நான் பூமியில யாரு? பரதேசி. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் யாரு? பரதேசி. எப்படிப்பட்ட பரதேசி நம்மலாம்? அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட கேட்டு பாருங்க, அவர் நம்மளை பத்தி சொல்வார், தன்னையும் பற்றி சொல்வார். கொஞ்சம் வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. நீங்களும் நான் எப்படிப்பட்ட பரதேசி? முதல் காரியம் நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி, ஃபோர் நாலேஜ். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதுக்கு முன் குறித்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் எதுக்கு முன் குறித்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் குமாரனின் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நம்மை முன் அறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நான் பிதாவாகிய தேவனால் தேவனுடைய முன் அறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. 1. பரிசுத்த ஆவியானவர் இப்படி முன் அறிந்து தெரிந்து கொண்ட இந்த பரிசுத்தவானை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அடுத்தது என்ன செய்யறாரு? கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கீழ்ப்படியாத பரதேசி எல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பரதேசி. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று, அதாவது உடன்படிக்கையின் பிள்ளையாய் என் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பரதேசி தான் நீங்களும் நானும். இவன் புரிஞ்சுதா? சங்கீதக்காரன் சொல்றார், பூமியில நான்
பரதேசி. அப்ப பூமியிலே பரதேசியா இருக்கும்போது நிறைய இக்கட்டு வரும், பிரச்சனை வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். கொஞ்சம் 22 வசனத்தை கவனிங்க. நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். பயங்கரமான உஷ்ணம், பயங்கரமான மணல் காற்று வீசும். ஆனா ஒட்டகம் அதுலதான் பயணம் செய்யும், ஓடி போகாது. அதைதான் சீரிட்டு அதுக்குள்ளே அது வெற்றிகரமாய் நடை போடும். நமக்கு நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, மறந்திராதீர்கள். அது மட்டுமல்ல, பிரபுக்கள் உட்கார்ந்து விரோதமாய் பேசி கொள்வார்கள். யாருக்கு விரோதமா? நம்மளை குறித்து தான். இந்த உலகத்துல பிரபுக்கள் என்னப்படுகிறவர்கள்? பெரிய பெரிய மக்கள், அதிகாரம் நிறைந்தவர்கள் நம்மை ஒடுக்குவார்கள். ஏன்னா இயேசுவின் வார்த்தைக்காக நீங்க ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு பாடு வருவது நிச்சயம். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசி கொள்ளுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஒட்டகம் எப்பவுமே இந்த மாதிரி அவமானம், நிந்த, போராட்டம், தூஷணமான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். இந்த ஒட்டகம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அல்லவா? நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரதான் செய்யும். இயேசுவின் நாமத்தினால என்ன வரும் சொல்லியிருக்காரு இயேசு தாமே சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் அவமானப்படுவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பாடுகளை அனுபவிப்பீர்கள் சொன்னாரு. இந்த நேரத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளையாகிய பரதேசியாகிய ஒட்டகம் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் உமது அடியேன். சங்கீதக்காரன் 23 வருஷத்தை சொல்ற பாருங்க, உமது அடியேனோ, உமது அடியேனோ. நான் உமது அடிமை ஆண்டவரே. என்னைக்குமே ஒரு பரதேசி தன் எஜமானுக்கு தன்னை அடிமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இந்த கிமேல் என்ற எழுத்துக்கு என் மதிப்பு என்ன தெரியுமா? 3. நம்ம எல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம். நம்மை ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3த்தையும் பரிசுத்தமாக்குறார். இந்த 3 எப்படி இருக்கணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். எங்கேயாவது கமா போட்டிருக்கா? கமா போட்டிருக்காது. வசனத்துல ஆவி கமா, ஆத்மா கமா, சரீரம் கமான்னு போட்டிருக்காது. ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3ம் ஒன்னே ஒண்ணுதான். ஒட்டகத்துக்கும் ஒரே வயிறு தான், 3 பகுதி. எபிரேய எழுத்து கிமேலுடைய எண் மதிப்பு 3. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரே தேவன். அந்த 3 பர்சனாலிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பிதாவாகிய தேவன் இந்த பரதேசியை அவருடைய முன்னறிவின்படி தெரிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பரதேசியை பரிசுத்தமாகுவதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று இந்த பரதேசியை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? இந்த சங்கீதக்காரன் இந்த வண்ணமாய் தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அப்ப இந்த சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு பல அதே அர்த்தம் உள்ள சொற்களை சங்கீதக்காரன் பயன்படுத்துறதை நீங்க பாப்பீங்க. இந்த வேத பகுதியிலும் பயன்படுத்துவதை நீங்க பாப்பீங்க. 17ஆம் வசனத்துல பாருங்க வசனம், 18ஆம் வசனத்துல வேதம், 19ஆம் வசனம், 21ஆம் வசனத்துல கற்பனைகள், 20ஆம் வசனம் நியாயங்கள், 22ஆம் வசனம் சாட்சிகள், 23ஆம் வசனம் பிரமாணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? இதெல்லாம் ஒரே காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஆனா நம்ம அர்த்தங்களுக்குள்ள அதிகமான போல மேலோட்டமாக சொல்லுகிறேன், எல்லாம் தேவ வார்த்தைகள் தான். அந்த தேவ வார்த்தைகள் நமக்கென்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நான் ஒரு பரதேசி, நான் ஒட்டகத்தை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சங்கீதக்காரன் சொல்றது போல ஆண்டவர்ட்ட சொல்லணும், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். ஆண்டவரே, உமது அடியேன் மேல, இந்த அடிமை மேல கொஞ்சம் தயவு பாராட்டுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, அப்பொழுதுதான் நான் பிழைப்பேன். ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய தயவு நம்மேல் இல்லை என்றால் நாம் பிழைக்கவே முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்துல எழுதும் போது சொல்றாரு, 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல சொல்றாரு, தேவன் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாய், நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய், நம்முடைய தப்பிதங்களுக்கு தக்கதாய் நம்மோட அவர் இடைப்படவில்லை, மாறாக அவருடைய கிருபையினாலே, இரக்கங்களினாலே நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் என்ன செய்கிறார்? நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளை மேல் தயவு பாராட்டுகிறவராயிருக்கிறார். நம்ம எப்படி நினைவு கூறுறார் சொல்லுங்க பார்க்கலாம்? மண் என்று நினைவு கூறுகிறார். மண் என்று சொல்லும்போது அது டக்குன்னு உடைஞ்சிரும். ஆனா பத்திரமா விசாரிக்கிற நல்ல தேவன். இன்னொரு விதத்தை சொல்லலாம், மண் என்பது பலவீனம். நம்ம பலவீனத்தை அவருக்கு தெரியும். நம்ம பலவீனத்துக்கு தக்கதா கொடுத்தார் அடினா நம்ம தாங்கவே மாட்டோம். அதனால கிருபைய, இரக்கத்தை அதிகமா ஊற்றுகிறார். யாருக்கு அந்த கிருபையை ஊற்றுகிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் அதே 103ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தம்முடைய இரக்கத்தை ஊற்றுகிறவராயிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே, அடியேனுக்கு மேல் உங்களுடைய கிருபை ஊற்றுங்கப்பா, அனுகூலமாயிரும், அப்போதான் நான் பிழைப்பேன், அப்பதான் வசனத்தை நான் என்ன செய்வேன்? கை கொள்வேன். கர்த்தர் மட்டும் நமக்கு இரங்கல அப்படின்னு சொன்னா நீங்களும் நான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளவே முடியாது. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. வசனம் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு அந்த நேரத்தில் கொடுக்கிற வார்த்தைகள் அது தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வசனத்தை நம்ம கை கொள்ளணும்னா தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டி ஆக வேண்டும். இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிற, ஆண்டவரே இரக்கங்களை பாராட்டுங்கப்பா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்துல நிறைய அதிசயங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் நான் புரிந்து கொள்வதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தரலும். நீங்க நினைக்கலாம், நான் தான் டெய்லி வேத வசனத்தை வாசிக்கிறேனே. டெய்லி வேத வசனத்தை கேட்டவங்க தான் அப்போஸ்தலர்கள். இயேசுவோடையே 3 வருஷம் வாழ்ந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் இல்லையா? எம்மா ஊருக்கு போறாங்க. இயேசு இப்ப மரித்து விட்டார், அடக்கமாயிற்று. எம்மாவிற்கு போறாங்க. போற வழியில ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இயேசு மரித்துட்டார்ப்பா. இயேசு அவங்க கூடயே வராரு. அவங்களுக்கு தெரியல இயேசு கூட வராருன்னு கூட தெரியல. உடனே அவர்களுக்கு வேத வசனங்களை அப்படி காட்டி அவங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் போக்குகிறார். அது வரைக்கும் அவங்க இயேசு தான் தெரியவே இல்லை. ஆனா கடைசியில இயேசு போன பிறகு சொல்றாங்க பாருங்க, வாசிங்க லூக்கா அதனுடைய 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வசனத்தை தேவன் விளக்கி சொன்ன பிறகுதான் அவங்க கண்களே திறந்தது. அதனால எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து, ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வாசிக்க போறேன், இதுல இருக்கிற அதிசயங்களை காணும்படி என்ன செய்யுங்க, என் கண்களை திறந்துடலங்க. இப்படி சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, உங்களுடைய கற்பனைகளை மட்டும் எனக்கு என்ன செய்யாதீங்க, மறைத்திராதீங்க ஆண்டவரே. உங்களுடைய கட்டளைகள் எனக்கு ரொம்ப தேவை. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்க கட்டளைகள்லாம் நமக்கு ஜீவன் தருகிறதா இருக்குது. அது நம்ம கீழ்ப்படியும் போது அது நமக்கு ஜீவன் தருகிறதா இருக்குது. அது மட்டும் இல்ல, அப்புறம் அடுத்தது பாருங்க சொல்றாரு, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. ஆண்டுடைய நியாயங்கள் மேல் அவர் அவ்வளவு பிரியமா இருக்கார். அப்போ தேவனுடைய நியாயத்தை அவர் சார்ந்து இருக்கிறார். தனக்கென்று ஒரு முடிவெடுக்காம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கு. ஏன்னா
நான் சொன்னேன், இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒட்டகத்தை போல அவருடைய வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், பரதேசியா வாழ்றதுனால இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த நேரத்துல தானாகவே முடிவெடுக்காம தேவனுடைய நியாயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான், தேவனுடைய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நாம் தேவனுடைய தீர்ப்புக்காக நாம் வெயிட் பண்ணோம். ஒரு ஒரு தவறு ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, அந்த தவறு செஞ்சிட்ட உடனே அதுக்கு நீங்களே தீர்ப்பு கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ பழி வாங்குவது கர்த்தருடையது, நீங்க வாங்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, உன் நியாயங்கள் மேலே என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சம் சில டைம் தேவனுடைய தீர்ப்புகள் நம்முடைய இஷ்டத்து பிரகாரம் வராது, கொஞ்சம் நம்ம தோய்ந்து போயிடுவோம். ஆனா தோய்ந்து போனாலும் பரவாயில்ல. பரதேசி என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமது அடிமை, நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், நான் உமது அடியேன் சொல்லணும். இதுதான் ஒவ்வொரு பரதேசியும் செய்ய வேண்டிய வேலை. சங்கீதக்காரன் அதான் செய்யறாரு. அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களா? சபிக்கப்பட்டவர்கள், அகங்காரிகள். அவங்கள தேவன் கடிந்து கொள்வார், நிச்சயம் கடிந்து கொள்வார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்றாரு, நிந்தை அவமானத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, நான் உங்களுடைய சாட்சிகளை கை கொள்வேன், உங்களுடைய உடன்படிக்கையின்படி நான் நடப்பேன். அதோட அவர் உமது பிரமாணங்களை ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? தியானிக்கிறேன். எந்த நேரத்துல தியானிக்கிறாரு? பிரபுக்கள் இவருக்கு விரோதமா பேசுறாங்க, அந்த நேரத்துல எதை தியானிச்சுட்டு இருக்காரு? பிரமாணங்களை, கர்த்தருடைய பிரமாணம். மோசேயின் பிரமாணத்தை வாசிப்பீங்கன்னா தெரியும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எல்லா சட்ட திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரமாணங்களை தியானிக்கிறாராம். நமக்கு மட்டும் இப்படி நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விரோதமா பிரபுக்கள் எழும்பி ஒரு நிந்தையான பேச்சை பேசி, நமக்கு விரோதமா அவமானமா பேசி, நமக்கு விரோதமான காரியம் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்ம பிபிலாம் அதிகமாயிரும். நம்ம வாயை திறக்காம எதை தியானிக்கணும்? தேவனுடைய பிரமாணத்தை தியானிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், மோசே கொடுத்த பிரமாணத்தையே தியானிக்க முடியும்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்க கிருபா பிரமாணத்தை ஏன் தியானிக்க முடியாது? அதிகமா தியானிங்க. கிருபா பிரமாணம் சொல்லி தரும், உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய். இப்படித்தானே சொல்லி தருது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இயேசுவின் அந்த பிரமாணம் நமக்கு இதுதானே கற்றுக் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, தியானிங்க தியானிங்க. எதை தியானிங்க? கர்த்தருடைய பிரமாணம். எப்போ? பிரபுக்கள் நமக்கு விரோதமா பேசும்போது, நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. நீங்க வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், நம்மோட செய்திருக்கிற ஒரு வாக்குகள், மறந்துடாதீங்க, அது நமக்கு இன்பமானவைகளாய் மாறிவிடும். அது நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறதா இருக்கும். இந்த வனாந்திர யாத்திரையில நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய சஞ்சலத்தையும் நம்முடைய வேதனைகளையும் நீக்கி நமக்கு இன்பத்தை கொடுக்கிற வார்த்தை தேவை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வார்த்தையின் மூலமாக நமக்கு 2 காரியம் கிடைக்கிறது. ஒன்னு ஆறுதல், இரண்டாவது பொறுமை. நல்லா கவனித்து பாருங்க, ஆறுதலும் பொறுமையும் எது கொடுக்குது? தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நீங்களும் நானும் தியானிக்க பழகணும். எப்போங்க? பிரபுக்கள் நமக்கு விரோதமாய் பேசும்போது, எப்போங்க நிந்தைகளும் அவமானங்களும் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, அதை தியானிங்க தியானிங்க தியானிங்க. அது உங்களுக்கு ஆறுதல் தரும், அது உங்களுக்கு பொறுமையை தரும். அது மட்டுமல்ல, நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்யும்? ஆலோசனை தருகிறதா இருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய வசனத்தை மேன்மைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். 2வது பகுதி, அடுத்த பகுதிக்கு வருவோம். டாலேத் என்ற எழுத்தை வைத்துக் கொண்டு இந்த 8 வசனங்களும் ஆரம்பிக்கப்படுகிறது. டாலேத் என்ற எழுத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கதவு, பாதை. இன்னொரு விதத்தை சொல்ல போனா, டாலேத் என்ற எழுத்துக்கு இன்னொரு அர்த்தம், இதை வைத்து எடுக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாழ்மை, எளிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். என்னது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. நல்லா கவனித்து பாருங்க.
இந்த கதவு, இந்த பாதை, இதுக்கு ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கு. அது என்ன? தாழ்மை, எளிமை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள தாழ்மையும் எளிமையும் வந்துடணும். ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களாய் காணப்படணும். இது எப்படிங்க நம்ம பார்க்கிறோம்? இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்துகிற விதத்தை கவனிங்க. சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். 25ஆம் வசனம், என் ஆத்துமா. 26ஆம் வசனம், என் வழிகள். 28ஆம் வசனம், என் ஆத்துமா. 32ஆம் வசனம், என் இருதயம். பாருங்க, எல்லாத்தையும் என் 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 சொல்றார். தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் என்று கவனிங்க. ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபையின் வாசல்களை திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் பாதையை செவ்வை பண்ணுகிறவராயிருக்கிறார். நீங்க ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருந்தால்தான் தேவன் தம்முடைய நித்திய பாதையிலே உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் எப்படி அழகா சொல்ற பாருங்க, என் ஆத்துமா தன்னை தாழ்த்துறது எப்படி பாருங்களேன். என் ஆத்துமா எதோட ஒட்டிட்டு இருக்கு? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தன்னை தாழ்த்துறாரு. ஆண்டவரே, என் ஆத்துமா நீங்க கொடுத்திருக்கிறீங்க, ஆனா இது மண்ணோட கொஞ்சம் ஒட்டுதே, பாவம் அப்படியே ஒட்டிக்குதே, பலவீனம் அப்படியே ஒட்டிக்குதே, கொஞ்சம் மாம்சிக சுபாவங்கள் அப்படியே ஒட்டிக்குதே, அதனால நான் மரித்த நிலையில இருக்கிறேனே, அதனால என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி இல்லையே என்று தன்னை தாழ்த்துகிறார். இன்னும் சொல்றாரு, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டிய போது. தாம் வழிகளை கர்த்தருக்கு விவரித்து காட்டினாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் வழிகள் எவ்வளவு மோசமான வழிகளப்பா, என் வழிகள் எப்படி எனக்கு தெரியாத ஒரு பாதையா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அதோட நிக்கல, 28ஆம் வசனம் சொல்றாரு, சஞ்சலத்தாலின் ஆத்துமா கரைந்து போகிறது. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்க கஷ்டங்கள் என் ஆத்மா அப்படியே கரைக்குது ஆண்டவரே. உண்மையை ஒத்துக்கிற, ஆண்டு சமத்துல போய் சொல்ல. அதோட சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை மட்டும் என்ன செய்யுங்க, விசாலமாக்கிருங்க ஆண்டவரே. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கினால் என்ன நடக்கும்? நான் உமது கற்பனைகளின் வழியில் ஓடுவேன் ஓடுவேன், வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிப்பேன். நீங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துறீங்களா? பாருங்க, தன் ஆத்மாவை குறித்து, தன் வழிகளை குறித்து ரொம்ப உண்மை நிலைய பரிசுத்தவான் இந்த சங்கீதக்காரன் தேவ சமூகத்துல தெரிவித்து தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துகிறார். நீங்க உண்மையை ஆண்டுகிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, தேவ சமூகத்திலேயே வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கே நிறைய காரியத்தை நம்மளை பற்றி சொல்லித்தரோம். ஜபாலயத்துக்கு 2 பேர் போனாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் போய் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நான் தசமம் கொடுக்கிறேன், நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் போடுறேன், நான் இப்படி ஜபிக்கிறேன், நான் அப்படி ஜபிக்கிறேன், நான் அந்த ஆயக்காரனை போல நான் அல்ல, மோசமானவன் அல்ல, நான் கொள்ளைக்காரன் அல்ல, நான் தப்பு செய்யல, இப்படிதான் சொல்ற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கு. பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இல்லை. ஆயக்காரனை போல, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும், தாழ்மையுள்ள மேல் என் தேவன் கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறவராயிருக்கிறார், நம்முடைய கதவை திறந்து ஊற்றுகிறவராயிருக்கிறார். ஆயக்காரன் தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்தின போது என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் தான் நீதிமான், இவன் தான் நீதிமான். அவனை நீதிமானை மாற்றி என் தேவன் செவ்வையான பாதைகளை நடத்தினார், வெற்றியுள்ள பாதைகளை நடத்தினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நாம் எப்படி இருக்கிறோம்? சங்கீதக்காரன் போல சொல்லுவோம், என் ஆத்மா மண்ணோட ஒட்டிட்டு இருக்கப்பா, உங்களுடைய வசனத்தினால என்ன செஞ்சிருங்க, என்னை உயிர்ப்பிச்சிருங்க. அப்போ நம்ம ஆத்மா மண்ணிலிருந்து விடுதலை பெறணும்னா அதுக்கு என்ன தேவைங்க? தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். நல்ல கவனிங்க, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. அர்த்தம் சொல்றாரு, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது நீ எனக்கு செய்து என்ன செய்தீரு? செவி கொடுத்தீர். ஆண்டவர் நிச்சயம் பாருங்க, நம்ம உண்மை நிலையை சொன்னா, ஆண்டவர்கிட்ட போய் உண்மையா சொன்னா அவர் நமக்கு செவி கொடுப்பார். செவி கொடுத்து மட்டும் இல்ல, ஆண்டவர் போய் கேட்கிற, ஆண்டவரே உடைய பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் டீச் பண்ணுங்கப்பா, போதியம் ஆண்டவரே போதியம். இப்படி கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அதே போல சொல்ற உங்களுடைய கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது இந்த அதிசயங்களை என்ன செய்வேன்? தியானிப்பேன். கொஞ்சம் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்காண்டவரே. எதனால என்ன உணர்வுல மாட்டோம்? உங்களுடைய கட்டளைகளின் வழியை. என் வழி மோசமான வழி, உங்களுடைய கட்டளைகளின் வழி என்னை உணர்த்தும். அதோட சொல்லாம சொல்றாரு, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆண்டவரே, இப்படிதாங்க நீங்க ஜெபம் பண்ணும். இன்னும் தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஆண்டவரே பொய் வழியை நீக்கும், பொய் வழியை நீக்கும் சொன்னா மட்டும் போதாது. சங்கீதக்காரன் நமக்கு நல்ல உதாரணம். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் சொன்னா மட்டும் போதாது. சொல்லணும், ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லணும். என்ன தீர்மானம்? மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்முடைய வழியை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவே, நீர்தான் மெய்யான வழி. உம்மை நான் தெரிந்து கொண்டேன். உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். உம்முடைய நியாயங்கள் தான் எனக்கு முன்பாக எப்போ இருக்கு? உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். இப்படி தீர்மானம் எடுக்கணுங்க. தீர்மானம் 1, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன். 2, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். 3, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே ஜெபம். ஆண்டவரே, என்ன வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுங்க, இருதயத்தை கொஞ்சம் விசாலமாக்குங்க. ஆண்டவரே, உங்களுடைய கற்பனையின் வழியை ஓடுவேன். பாருங்க, தாழ்த்துற ஒரு பழக்கம் நமக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இது 2வது பகுதி. 3வது பகுதியில் பாருங்க எப்படி ஆரம்பிக்குது. ஏ என்ற எழுத்துல இந்த பகுதியினுடைய ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏ என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜன்னல், சுவாசம். இதுதான் அதுக்கு அர்த்தம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு தெய்வீக வெளிப்பாடு. அதே போல இது நமக்கு உயிர் மூச்சா மாறணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வெளிப்பாடு கிடைக்கணும்? தெய்வீக வெளிப்பாடு கிடைத்து ஆகணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் உயிர் மூச்சா மாறணும். இப்படி இருக்கா? ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. 33ஆம் வசனம், கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். இது முதல் ஜெபம். அப்போ இப்படி இப்படி நீர் எனக்கு போதிச்சா என்ன நடக்கும்? நான் முடிவு புரிந்தா அதை என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். கர்த்தர் போதிச்சார்னா அதை முடிவு புரிந்து என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ளலாம். சரியா? 2வது, எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு உணர்வை தாங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கை கொள்வேன். சங்கீதக்காரனுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைக்குது பாருங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய பிரமாணங்களின் வழியை ஆண்டவர் எனக்கு போதிக்கலனா என் வாழ்க்கையில நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் எனக்கு உணர்வை தரலனா நான் வேதத்தை பற்றி கொள்ள முடியாது, நான் முழு இதயத்தோடு அதை கை கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால சொல்றேன், என்ன உணர்வுலனா மாற்றும். 3வது பாருங்க, 35ஆம் வசனத்தை கவனிங்க. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நடத்தும். எப்ப அவர் நடத்துவாரு? நீங்க சொல்லணும், நான் அதுல பிரியமா இருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிரியம் ஆண்டவர், அதனால என்ன செய்யுங்க, என்ன நடத்தும். ஆண்டவர் வந்து சும்மா விருப்பம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டார்? திருச்சி கொடுக்க மாட்டாரு. நீங்க நல்ல ஆண்டவருடைய அந்த அந்த கற்பனைகள் மேல நீங்க என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அதை சொல்றாரு, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அடுத்தது பாருங்க, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எதுக்காக? என் இருதயம் எதை சாரக்கூடாது? பொருளாசைய சாரக்கூடாது. உம்முடைய சாட்சிகளை தான் நான் சார்ந்து நிக்கணும். மாயை நான் பார்க்கவே கூடாது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இது மேல கண்ணீராதபடிக்கு அன்று அதுல இருந்து விலக்கி உம்முடைய வழிகளில் என்ன செய்யுங்க, உயிர்ப்பீங்க அப்படி சொல்றாரு. அடுத்தது பாருங்க, நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியறலும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். அவர் அஞ்சுகிற நிந்தையை நீக்கணும்னு சொல்ற. நிறைய நேரங்கள் நமக்கு சில பயங்கள், சில ஐயப்பாடுகள் இருக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, அந்த நேரத்துல வந்து ஐயப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. தாவீது எப்படி ஜெபம் பண்ணுவாரு? நான் பயப்படுகிற நாளில் கர்த்தாவே உம்மை நம்புவேன். நான் பயப்படுறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். அதனால சொல்றேன், அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது? அது நல்லவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும்.
ஜெபிக்கிற விதத்தை கவனிங்க. எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும், என்னை நடத்தும், என்னை உயிர்ப்பியும், என்னை உறுதிப்படுத்தும். இப்படிதான் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் எது மேல வாஞ்சை இருக்கணும்னா அவருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளே நமக்கு விளக்கு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதே கர்த்தருடைய கட்டளைகள் தான். அது பாரமானவைகள் அல்ல. அந்த கட்டளைகளை நம்ம கடைபிடிப்போம் என்றால் கர்த்தர் பிரியப்படுவார். அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமா மாற்றுவாரு. அதனால அந்த கட்டளைகள் மேல என்னவா இருங்க, வாஞ்சையா இருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய நீதியினால் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? இவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம். இந்த 3 பகுதியை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க, நான் ஒரு பரதேசி, நான் பரதேசியா இருக்கிறபடினால ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால என்னை நடத்தும், உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும். அப்படி செய்யும்போது நாம் இந்த உலகத்துல நாம் நல்ல தேவ பார்வையில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொன்னாரு, தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தணும். தாழ்மை இருக்கும்போது தான் தேவன் தம்முடைய கிருபை அளவில்லாமல் நம்ம மேல் ஊற்றுவார். 3ஆவதாக சொன்னேன், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தெய்வீக வெளிப்பாடை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டுடைய தெய்வீக வெளிப்பாடுக்காக வாஞ்சிங்க. ஆண்டு சொல்லுங்க, உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் ஆண்டவரே, அது மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய தெய்வீக வெளிப்பாடை தருவார். ஆகவே இந்த 3 பகுதியின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா?